ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம தேர்தலுக்கு முன்பும் கள ஆய்வு செய்திருக்கிறோம், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்ப்போம். டிஎம்கே சார்பாக டிஜே கோவிந்தராஜன் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பாக சுதாகர், ராமதாஸ் கட்சி பாமக அது சார்பாக எஸ்டிகே சங்கர் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியின் ஸ்ரீதர், தாவேகா கட்சியின் விஜயகுமார் போட்டியிடுறாங்க. களம் யாருக்கு சொந்தமாக போகிறது அப்படிங்கிறத மோகனகிருஷ்ணன்ட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். கும்மிடிப்பூண்டியில் ஜெயிக்க போவது யார்? கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் டிஜே கோவிந்தராஜன் ஒரு நல்ல கல்வியாளர், ஒரு கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல பரிச்சயமானவர். ஆனால் அதிமுக வேட்பாளர் இது எதுவும் இல்லாமல் களம் இறக்கப்பட்டார். ஆனால் அதிமுக வேட்பாளருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு என்பது கிடைத்தது. தாவேகாவிற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதைவிட பெண்கள் மத்தியில் யாருக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைத்தது என்றால் நாம் தமிழருக்கு இந்த பகுதியில் நல்ல வாய்ப்புகள் பெண்கள் மத்தியிலிருந்து கிடைத்தது. இந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் இந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு இருக்கும் யாருக்கு இருக்காது என்று பார்த்தபோது டிஜே கோவிந்தராஜன் அவர்களுக்கு முதல் கட்டத்தில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆனால் அங்கே சில இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய துணை அமைப்பாளர்கள், ஒரு 2-3 பேர் ஒன்றிய துணை அமைப்பாளர்களையும் ஒரு முக்கிய முன்னாள் சேர்மன் போன்ற முக்கிய நிர்வாகிகளை டிஜே கோவிந்தராஜன் அவர்கள் அலட்சியமாகவும் அவர்களை நீ இல்லையானா என்ன எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களா, நான் ஜெயிக்கவே மாட்டேனா, நான் ஜெயிச்சு காட்டட்டோமா என்பதை போல எல்லாம் உதாசனம் படுத்தி பேசியுள்ளதாகவும், அவர்கள் கட்சியில் இருந்தவர்கள் அண்ணா உன்னையெல்லாம் ஓட்டு கேட்க வர சொல்லலையா, நீ எல்லாம் ஏன் வந்த என்று சில கட்சி நிர்வாகிகளை அவதூறுபடுத்தி பேசியுள்ளார் என்பது தெரிய வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் சிலர் தெரிவித்தனர். இதையெல்லாம் எடுத்து பார்த்தபோது அதிமுகவிற்கு இந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி கைவசமாக இருக்கும் என்பது தெரிய வருகிறது. தாவேகா இந்த சட்டமன்ற தொகுதியில் எத்தனை சதவீதம் வாக்குகளை பிரிக்கும்? தாவேகா என்று பார்த்தபோது இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு 13-12% வாக்குகள் பிரிக்கும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்க்குறோம். நாம் நடத்திய முதற்கட்ட கள ஆய்வில் டிஜே கோவிந்தராஜன் திமுக அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது. காரணம், அவர் பல காலேஜஸ் நடத்திட்டு இருக்காங்க. பிரச்சாரம் காலேஜ் வழியாகவே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்ஸை அவங்க கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் அதிமுக சார்பாக சுதாகர் அவருக்கும் ஒரு புது வேட்பாளராக இருந்தால் கூட பரிச்சயமான முகம், அவருக்கும் மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க. அப்படிங்கிறதுனாலையும் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாவேக்காவுக்கு வாக்களிக்கிறது தான் ஒரு ட்ரெண்டு அப்படிங்கிறது மாதிரி ஆனதுனால விஜயகுமார் அவர்களுக்கு இங்கே ஒரு 12-13% வாக்குகள் குறைந்தபட்சம் சொல்கிறோம். அது யார் கண்டா ஒரு 20% கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பட்சத்தில் அது திமுகவை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. அதே போல் திமுகவில் உட்கட்சி பூசல், பல பேரை கிளை செயலாளர்கள் அந்த லெவலில் இருக்கிறவங்கள கொஞ்சம் உதாசீனப்படுத்தி இருக்கிறார் டிஜே கோவிந்தராஜன். அப்படிங்கிறதுனால அதிமுகவிற்கு ஒரு சாதகமான சூழலாக கும்மிடிப்பூண்டி இருக்கிறது. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் இலை துளிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக ஸ்ரீடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.